அண்மைச் செய்தி. கரூர் மாவட்டத்தில் சாமி கும்பிடுவதில் பட்டியலின மக்களிடம் பாகுபாடு காட்டப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாறுவேடத்தில் மாவட்ட ஆட்சியர் சென்று ஆய்வு நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் யோசனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளின் யோசனைகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அதாவது இந்திய சாதிய பாகுபாடுகளை வேறுபாடுகளை களையும் வகையிலேயே காலனி என்ற பெயர் நீக்கப்பட்டுள்ளது. அனைத்து சாதியினரும் அச்சலாம் என்ற அரசாணை உள்ளது. இது தொடர்பாக எந்த புகாரும் வரவில்லை. புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எந்த வழக்கில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது என்றால், கரூரைச் சேர்ந்த சுப்பிரமணி கரூர் மாவட்டம் பெருந்தலூர் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாரி தீச்சட்டி எடுத்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள் செல்வதை உறுதிப்படுத்த உத்தரவிட வேண்டும், ஊருக்குள் உள்ள சாதிய பாகுபாடுகளை அகற்றவும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தைச் சேர்ந்த ரமேஷ் கரூர் மாவட்டம் நெரூர் வடக்கு பகுதி ஸ்ரீ ஆரவாயி அம்மன் கோவில் திருவிழாவின் போது தேரை பட்டியல் சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கும் கொண்டு செல்லவும் எவ்விதமான பாகுபாடுமின்றி விழா நடத்தப்படுவதை உறுதிப்படுத்தவும் உத்தரவிட வேண்டும் என வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு கரூர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கரூர் மாவட்ட ஆட்சியர், அப்போது மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி ஜோசி நிர்மல்குமார், கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், கரூர் மாவட்ட காவல் எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா ஆகியோர் நீதிபதி முன் ஆஜராகியிருந்தனர். அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் அஜ்மல்கான் மற்றும் வீரகதிரமன், எந்த ஒரு சாதிய பாகுபாடும் இல்லை, வேறுபாடுகளை களையும் வகையிலேயே காலனி என்ற பெயர் நீக்கப்பட்டுள்ளது, அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் என அரசாணை உள்ளது, இரட்டை கவலை முறை தொடர்பாக எந்த வழக்கும் இல்லை என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள், சமூகத்தில் அனைவரும் சமூகமாக நடத்தப்பட வேண்டும் என அரசின் கொள்கைகள் அனைத்தும் பேப்பர் வடிவில் மட்டுமே உள்ளது, நடைமுறையில் இல்லை. அரசியலமைப்பின் பாதுகாவலர் நீதிமன்றமே, ஒவ்வொருவரின் உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் இதுபோன்ற வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவது வேதனை அளிக்கிறது. யாராக இருந்தாலும் மரியாதை என்பது தானாக வர வேண்டும் என தெரிவித்தனர். சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆன பின்னரும் இதுபோன்ற வழக்குகள் தாக்கல் ஆகுவது வேதனை அளிக்கிறது. நீதிமன்றம் இதுபோன்ற வழக்குகளில் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் இவை தொடர்பாக புகார் பெறப்பட்டவுடன் தனிப்பட்ட முறையில் ஏன் விசாரணை செய்யவில்லை? மாறுவேடத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்திருந்தால் உண்மையான பிரச்சனை தெரிந்திருக்கும். இன்னும் சில ஊர்களில் சட்டை கூட அணிந்து போக முடியவில்லை, தெருக்களில் நடந்து செல்ல முடியவில்லை. அதனை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புகார் வந்தால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்தார். இதேபோல மேலும் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண சாதிய ரீதியான வேறுபாடுகளை களைவதற்காக பாடுபடும் சமூக ஆர்வலர்களின் பட்டியலை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யுங்கள். அரசு அலுவலர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளடக்கிய குழு அமைத்து அதுபோன்ற பிரச்சனை இனியும் தொடராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்படும் என தெரிவித்து, மேலும் இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறி தீர்ப்புக்காக வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.